ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 5 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். டேவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து வாக்கிங் போகிறீங்களா, இல்லை 10,000 ஸ்டெப்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண சேலஞ்சு 10,000 ஸ்டெப்ஸ் பெர் டேக்கு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்கிறத, என்ன ஆக்டிவிட்டி பெர் டேக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கிறத தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இந்த டைம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெர் டேக்கு பண்ணுற ஆக்டிவிட்டி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வழக்கமாக நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, ஒரு என்னை பொறுத்தவரையும் பேசிக் என்னென்னா 75% வந்து பார்த்திங்கன்னா டயட்டு, 25% வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டு. நார்மலாக இது நிறைய வழியில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா டயட்டு, 25% ஒர்க் அவுட்டு, பேலன்ஸ் இருக்கிற 25% வந்துச்சுங்கன்னா அதை ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து கவர் ஆகும். அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேசலாம். சரிங்களா? அது ஏன் சஸ்பென்ஸாக வைக்கிறேன்னா, அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான வந்து ஒரு டாபிக்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள்னு வந்து கவர் ஆகும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களாகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்னாலே கூட வந்து வெயிட் வந்து குறையாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு டைமில் ரொம்ப வந்து ஹெவியாக வெயிட் லாஸ்க்கு ப்ராப்பர் டயட்டு ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து வெயிட்டில் நோ சேஞ்சஸ். வெயிட்டு சடனாக வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது நம்ம என்ன மிஸ் பண்ணுறோன்னு பார்க்கும்போது நிறையா விஷயங்களை நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். நிறையா விஷயங்கள், இந்த டென்ஷன், ப்ரெஷர், அது இதுன்னு நிறையா விஷயங்களில் வந்து நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு குயிக்காக சாப்பிட வேண்டியதை லேட்டாக சாப்பிடுவோம், லேட் நைட்டில் சாப்பிடுவோம், ஐயோ பசிக்குதுன்னு அப்போ போய் சாப்பிடுவோம். அது மாதிரி நம்மளே தன்னால் மறந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அதனால தயவு செய்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல், உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் வந்து கவனம் பெருசாக செலுத்தாமல் பாசிட்டிவாக பி ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ஸ்ட்ராங் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், எனக்கு புரியுது. ஆனால் அதையும் தாண்டி அந்த உங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டை உடச்சி எரிஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களோட கையில் வந்து பார்த்திங்கன்னா தவழ்ந்துட்டுருக்கும். என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயந்தான் நான் என்னோடய லைஃப்பில் வந்து கவனிச்சிருக்கேன். என்னோடய சைல்டுஹுட்லேருந்து சரி இன்னே வரையும் நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஃபோக்கஸாக வந்து இருப்போம். அந்த விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்கும்போது கிடைக்கவே கிடைக்காது, ஆனால் எதிர்பார்க்காத டயத்தில் வந்து நடக்கும். சரிங்களா? அப்போது அந்த எதிர்பார்க்காத இடத்துல நடக்குது இல்லையா, அந்த சுச்சுவேஷன், அந்த கரண்ட்டான அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும், எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டதை அடைஞ்சிடுறோம் இல்லையா, அதுதான் விஷயம். அது அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் அந்த விஷயத்தை. அதனால் நீங்களும் அதே தான் பண்ணணும். கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து மஸ்ட்டாக சொல்கிற விஷயம் ஒர்க் அவுட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சம் நார்மலான டயட்டு, கூடவே இன்னொன்று என்ன சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி. இந்த 3 விஷயத்தை தான் திருப்பி ஒவ்வொரு வீடியோத்துலேயும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நார்மலாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டிருந்தேன் என்னென்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேசிக்கான ஒரு டயட்டு தான். சரிங்களா? பேசிக்கான டயட்டை விட ரொம்ப கீழே தான் இருக்கிறோம். எப்படின்னா, நான் டயட்டை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணணும். ஆனால் அப்படி ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் ஒரு ஃபுல்லாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டில் டெய்லிக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணிட மட்டும் கூடாது டேவை. சரிங்களா? 365 டேஸில் ஒன்றுமே இல்லை,
நீங்கள் 365 டேஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா. நார்மல் வீடு சாப்பாடை சாப்பிடுங்க சரிங்களா. அப்பப்போ மட்டும் கொஞ்சமாக ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ ஃப்ரூட்ஸு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு அது மாதிரி அப்பப்போ எடுத்துக்கோங்க. ஆனால் ரெகுலராக ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிகிட்டு இருங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட பாடியில் டெஃபினட்டாக பெரிய டிஃப்ரெண்ட் தெரியும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு வருஷம் தீபாவளிக்கு அந்த பழைய வீடு மாடி தோட்டம் இருந்த அந்த வீட்டில் தான் கண்டிப்பாக அந்த இமேஜ் வந்து நான் தம்ப்நெயிலில் வைக்கிறேன் சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள் தம்ப்நெயிலில். அந்த ஃபோட்டோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் நான் அப்சல்யூட்லி ஷுவராக சொல்லுவேன், அந்த 2 ஃபோட்டோவிலையும் நான் சேம் வெயிட் தான். ஆனால் எவ்வளோ வித்தியாசம்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். அதுக்கு ஒன் ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து நார்மல் டயட்டு தான் இருந்தேன் சரிங்களா. பெருசாக டயட்டே வந்து இருக்குல்ல. என்னோடய ஃபுட்டு ஹேபிட்லாம் தாறுமாறாக போயிட்டு இருந்துச்சு. நல்லாவே அவுட் சைட் ஃபுல்லாக நல்லாவே வந்து ஈட் பண்ணுவேன். முக்கியமாக சரவண பவனில் சாம்பார் வடை, இட்லி சாம்பார் வடை அது மாதிரி நல்லா வந்து என்ன சொல்கிறது நார்த் இந்தியன் தாலி அந்த மாதிரியான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துப்பேன். அப்படி வந்து என்னை சுற்றி என்னோடய ஃபுட் ஹேபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா A to Bயில் வந்து போயிட்டு நல்லா சாப்பிட்றது. A to Bலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்டா மறுவேளைலாம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகிறதுக்கே இன்னொரு நாள் ஆகுங்கிற அளவுக்கு ஃபுட் இருக்கும். அந்தளவுக்கு ஹெவினஸாக இருக்கும்னு சொல்கிறேன். ஃபுட் டேஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்காக அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. எதையும் நான் வந்து தவறான முறையில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அது மாதிரிலாம் ஃபுட்டுலாம் வந்து அது மாதிரியான இடத்துல தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறேன். அப்போது வந்து என்னோடய ஃபுட் ஹேபிட் வந்துச்சு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அது மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டெசர்ட்டாக இருக்கட்டும், அவங்கள இருக்கிற ஹோட்டலில் வந்து எனக்கு நார்த் இந்தியன் தாலிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நார்த் இந்தியன் தாலிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் நார்த் இந்தியன் தாலி டயட்டே என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அந்தளவுக்கு என்னோடய ஃபுட் ஹேபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஆனால் நான் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒர்க் அவுட்டு. எனக்கே ஷாக்கிங் சடன்லி 2023 வந்து பார்த்திங்கன்னா 23 தீபாவளியில் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். 2024 தீபாவளி ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி பாடி ஷேப்பிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சுடு. பட் சேம் வெயிட்டு அதுதான் விஷயம். சேம் வெயிட்டு. எனக்கு அதுதான் ஷாக்குடு. ஐயோ என்னடா இது இப்படி. அப்போ நான் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளோட பாடி எல்லாமே அப்படியே ஒரு ஷேப்புக்கு வருது இல்லையா, அது விஷயம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து ஒபிசிட்டியாக இருக்கோம், நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி, நம்ம வெயிட்டு குறைச்சாகணும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம்? எடுத்தோடனே யாருமே வந்து டெய்லிக்கும் உட்காந்து வெயிட் மிஷினில் ஸ்கேல் போட்டுக்கிட்டுலாம் வந்து செக் பண்ணுறதுல வெயிட் ஸ்கேல் ஏறி நின்று செக் பண்ணுறதுலாம் இல்லை. அவங்கள பார்த்து யாராவது ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, இல்லைனா என்ன வெயிட் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை அவங்களே அவங்களோட மிரரை பார்க்கும்போது ஐயோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குது, ஏன் அன்றைக்கி லைவில் என்கிட்ட கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கனே அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் தான் போய்ட்டு வெயிட் ஸ்கேலில் எடுத்து வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ஓ ஷீட் நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகிடுச்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அது ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, பாடியோட ஸ்ட்ரக்சர் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்குங்க, சேம் வெயிட்டு தான். அப்போ இருந்த வெயிட்டும் 1 இயர் கழித்து தீபாவளியில் இருக்கிற வெயிட்டும் ஒரே வெயிட்டு தான். அந்த பாடி அப்படி ஷேப் ஃபுல்லாக டோட்டலி சேஞ்சுடு. கண்டிப்பாக கொஞ்சமாவது வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கும். நான் டோட்டலாக அந்த ஃபோட்டோவுக்கு 2 ஃபோட்டோவும் சேமாகவே இல்லை. எனக்கே வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு சடனாக தான் அது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கவனித்தேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், நீங்களே பார்ப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களோட பாடியோட ஷேப் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஷேப்புக்கு வரும் சரிங்களா. ஒர்க் அவுட் பண்ணுறனாலையா இருக்கட்டும், 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணுறனாலையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட பாடியில் வந்து ஒரு குட் சேஞ்ச் கிடைக்கும். முக்கியமாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில் வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர், ஃபுல் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்புக்கு நீட்டாக சொல்லப்போனால் அழகாக அவ்வளோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்து கிடைக்கும்.
அப்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கீங்கன்ட்டு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் வெயிட் ஸ்கேலில் செக் பண்ணி தான் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்களால் பெருசாக டயட் ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ஒரு 35 மினிட்ஸ் வந்து பண்ணும்போது உங்களோட ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது, உங்களோட பியூட்டிக்கும் ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் இது சம்டைம்ஸ் வந்து ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல சில நேரங்களில் நம்மளோட பாடியில் சில சேஞ்சஸ் இருக்கும்போது அது நமக்கு எந்த அளவுக்கு வலிக்கும். மிரர் முன்னாடி நின்று எத்தனை நாட்கள் நான் வந்து என்னோடய பாடியோட ஷேப்பை பார்த்து வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன கேட்டால் ஃபாஸ்ட்டு 3 இயர்ஸில் இருந்த பாடி ஷேப்பை விட இன்றைக்கி வந்து பெட்டராக தான் இருக்குதுன்னு நான் வந்து சொல்வேன். நிஜமாக அந்த ரீசனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், நான் ப்ராப்பராக வந்து கொஞ்சம் என்னோடய ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் நான் கவனம் செலுத்தின ரீசனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அளவுக்காவது நம்மளோட பாடி கண்டிஷன் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே மோசமாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனால் தான் அகெயின் ஐடியல் வெயிட்டுக்கு ரீச்சே ஆகிடணும். எப்படியாவது ஐடியல் வெயிட்டுக்கு லைஃப்பில் ஒரு டைமாவது ரீச் ஆகிடணும் இல்லையா? அகெயின் பேலன்ஸ் இருக்கிற 4 மந்தில் எப்படியாவது நம்ம வந்து கொண்டு வந்துடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நேற்று ஆக்டிவிட்டியில் ஸ்கிப்பிங் பற்றி நேற்று வீடியோவில் நான் வந்து பேசியிருக்கேன். லாஸ்ட்டு 2 வீடியோஸ்லையுமே வந்து நான் பேசியிருக்கேன். சரிங்களா? அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து அந்த எண்ட் ஆஃப் த செஷனுக்குள்ளே கண்டிப்பாக ஷோராக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் எனக்கு வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. கண் வந்து எரிகிற அளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வெட்டிங்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி என்னென்னா, நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டாக. கொஞ்சம் இந்த டேவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான். வீட்டில் கொஞ்சம் அவுட் சைடு ஒர்க் இருந்தனால ஹஸ்பண்டும் நானும் வெளியில் போயிருந்தோம். அப்போ என்னால் சாப்பிட முடியாததுனால நான் வந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாகவே வெளியில் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்போது வந்து நான் பெருசாக எனக்கு வந்து மீல் சாப்பிட்றதுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அது மாதிரி சாப்பிட்றதுக்கோ பெருசாக எனக்கு எந்த ஒரு டைமும் கிடைக்கல. ஸ்நாக்ஸ் அது மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அந்த சுச்சுவேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்போதுமே ஹேண்டில் பண்ணுவேன். பட் எனக்கு அங்கே கிடைச்ச விஷயங்களை வந்து அதை மட்டும்தான் நான் வந்து சாப்பிட்டேன். எண்ட் ஆஃப் த செஷனில் நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து அந்த கிளிப்பு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு வெளியில் போகிற டயத்துலலாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முடிஞ்ச வரையும் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? சப்போஸ் முடியல, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, என்றைக்கோ ஒரு நாள் தானே அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. சரிங்களா? ஆனால் மறுநாட்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதில் வந்து ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நாள் நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம், ஒரு சீட்டிங் டே மாதிரி எடுத்துக்கிட்டோங்கும் போது மறுநாள் வந்து கொஞ்சம் ரைஸ் குவான்டிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வேலையில் சாப்பாடு கம்மி பண்ணுறதோ அது மாதிரி இருந்தால் வந்து பெட்டர். நான் ஆக்சுவலி இந்த ஹோல் டே வந்து எனக்கு எப்படி போச்சுன்னா, நான் ரைஸோ இல்லை தோசை இட்லி அது மாதிரி ரொம்ப வந்து அதிகமாக எதுவுமே வந்து ஹெவியாக நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த ஒரு மீலும் எக்ஸ்ட்ராவாக எடுக்கல. இப்போது எனக்கு வந்து ஒரு பிளேட்டில் சுண்டல் சாப்பிட்றேன் அப்படின்னா அதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், அதுதான் என்னோடய லஞ்ச், அதுதான் என்னோடய டின்னர்னு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக அன்றைக்கி டேயில் ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், ஏதோ ஒரு வறுவலோ பொரிச்சதோ அது மாதிரி நான் சாப்பிட்டேன். அப்போது அது ஒரு கேலரி ஆல்ரெடி ஹை கேலரி. அந்த கேலரி கூட நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு மீல் சாப்பிடும்போது ஓவர் கேலரி ஆகிடும். புரியுதுங்களா? ஓவர் ஹைப் ஆகிடும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்டை ஸ்கிப் பண்ணணும். என்னால் ஸ்நாக்ஸ் வந்து அன்றைக்கி ஸ்கிப் பண்ண முடியாதுங்கும்போது நான் என்னோடய மீல் பிளேட்டை அப்படியே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸ்கிப் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோடய வெயிட் ரெடியூஸ் ஆகுதோ இல்லையோ அகெயின் வந்து வெயிட் போடாமல் இருக்கும், அந்த ஹை கேலரி ஃபுட்டு சாப்பிட்டனால. இதுதான் மெயின் ரீசன். எனக்கு அது மாதிரி சுச்சுவேஷனும் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு மீல் எதுவுமே சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. வெளியில் ஃபுல்லாக அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருந்துச்சு. சரி ஓகே, பசிக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஃபுட்டாகவும் அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நான் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு எந்த வேலைக்கு இது சாப்பிடணும், இந்த வேலைக்கு இதை சாப்பிடணும்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி நானும் ஹெவியான ஃபுட்ஸு, அதாவது ரொம்ப வந்து ஹெல்த்தியான வந்து ஃபுட்ஸாக வந்து காட்டிட்டு இப்போ ரொம்ப உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஃபுட்டாக வந்து நான் காட்டிட்டு உட்காந்துருந்தேன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்.
ட்ரை இட் பண்ணுவோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் இது மாதிரியான ஃபுட்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிட்ருக்கேன். என் வீட்டில் இது மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நான் வந்து பண்ணது கிடையாது. ஸ்கூல் மட்டும்தான் போவேன், ஸ்கூல் அண்ட் காலேஜ் மட்டும்தான். ஸ்கூலை விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூலு, காலேஜ் விட்டால் வீடு, வீட்டு விட்டால் காலேஜ், அது மட்டும்தான். அப்போலாம் வந்து இந்த ப்ரோட்டீனு ஃபைபர் அது இதுன்னு எந்த ஒரு மெத்தடுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஆனால் வந்து நார்மல் ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துப்போம், எந்த ஒரு இதுவுமே பண்ணதில்லை. ஆனால் நான் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருந்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கூட. ஆனால் ஆஃப்டர் டெலிவரி, ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒரு ரீசன். அந்த ரீசனாலும் கூட வந்து கொஞ்சம் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் ஆகும்போது நம்மளோட பாடிக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் மாற்றம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட தான் செய்யும். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் தான் நம்மளோட பாடி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் உங்களோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சமாவது கேர் பண்ணும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா ஷுவராக சொல்கிறேன், ஒரு எண்ட் ஆஃப் த டே உங்களோட வந்து சக்ஸஸ் வந்து உங்களோட கையில் வந்து பார்த்திங்கன்னா தவழ்ந்துட்டுருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? என்னோட சேர்ந்து இனி வரப்போகிற காலங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ ஒரு நாளைக்கு நார்மலாக எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு பாருங்கள், அதில் பாதி கவுண்ட் ஆக்குங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு நாளைக்கு 4 தோசை சாப்பிட்றேன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 2 தோசை ஆக்கிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்கும் 2 தோசை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கோதுமையில் வந்து ரொட்டி மாதிரியோ, அடை மாதிரியோ, ராகியில் வந்து தோசை மாதிரியோ அப்படி நீங்கள் மாற்றும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கு வந்து ஹெவியாக இருக்கிறதுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பசி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எடுக்காது. அதனால் நார்மல் மாவு தோசைங்கும்போது சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகிடும், உடனே வந்து பசி எடுத்துரும். அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி ரைஸ் எடுக்கிறீங்களா, ஹாஃப் பவுல் எடுங்க. சரிங்களா? நார்மலாக பெரிய பவுலில் எடுப்பேன், குட்டி பவுலில் எடுத்துக்குங்க. கொஞ்சமாக ஏதாவது ஒரு குழம்பு, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அந்த குழம்பு, அது கூட என்ன தொட்டுக்க செய்கிறீங்களோ அந்த தொட்டுக்கோ. முடிஞ்சால் கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் வெஜ்ஜு, ஏதாவது ஒரு விஷயத்த கூட சேர்த்துக்குங்க. சரிங்களா? அது டின்னருக்கு முடிஞ்ச வரை சீக்கிரமாக சாப்பிடுங்க. தண்ணி நார்மலாக எப்போதும் நான் சொன்ன மாதிரி தயவுசெய்து தண்ணியை கொஞ்சம் நல்லா குடிங்க. எந்த அளவுக்கு தண்ணி நல்லா குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். வாட்டர் பொறுத்த வரையும் இப்போது ஒரு இடத்துல ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது, அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணுவோம்? எதை வச்சு க்ளீன் பண்ணாலும் தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ண முடியாது. சரிங்களா? அங்கே வந்து வேக்கமோ இல்லை வந்து எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து தண்ணியும் ஒரு சீமாரும் கொடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணணும். அப்போது நல்லா தேய்ச்சி தண்ணி நிறைய விட்டு அடித்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் க்ளீன் ஆகும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னா, அப்போது நம்மளோட பாடியும் அதே மாதிரி தான், வேறு வழியே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும், டீடாக்ஸ் ஆகும். உடம்பு வந்து ஒரு கழுவுற மாதிரியான ஒரு லெவலில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணியை வந்து நல்லா குடிங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ம் வாட்டர் எடுக்கிறோம்ல, அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து ஸ்வெட் ஆகும் ஆக்சுவலி. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து முடிச்சாச்சு. பயங்கரமாக வந்து எனக்கு வந்து ஸ்வெட் ஆகிருக்குது. ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுங்கள் தயவுசெய்து. 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே எண்டில் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து மூச்சு பயிற்சி கம்பல்சரி பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி நான் வெளில போகிற ரீசனால் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எதுவுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடல. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி கொஞ்சம் குட்டி கப்பில் கேசரி அண்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து தயிர் வடை வாங்கியிருந்தாங்க. நான் இது மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி அது மட்டும் வந்து நான் ஒரு மிடில் மார்னிங் போல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு இது தான் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு, சுண்டல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே. ஏன்னா நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கு இடையில வந்து மார்னிங் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அந்த ரீசனால் இடையில எதுவுமே வீட்லேயும் நான் எதுவுமே சாப்பிட்டு போல், இதுவே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா சப்போஸ் வெளில போகிறோன்னு தெரியும், அங்கே போகும்போது இது மாதிரி ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கேலரி டெஃபிஷியன்ஸியை கணக்கு பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டா அதுவும் கேலரி ஹைப் ஆகிடும். அதனால வந்து இதோட நான் லிமிட்டடாக நிறுத்திக்கிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் தான் குடித்தேன், ரோஸ் மில்க்கு அதுதான் வந்து குடித்தேன். எனக்கு கொஞ்சம் வெயிலாக இருந்தனால வந்து ரோஸ் மில்க் தான் குடித்தேன். இங்கே பாருங்கள் குட்டி கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேசரி, நான் வந்து சுண்டல் வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வடை வாங்கியிருந்தார். எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணேன். அது எல்லாத்தையும் ஆசையை இப்போ வந்து இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா
தீர்த்துக்கிட்டாச்சு. இப்போது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி சுண்டல் இது மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் வெளில போனீங்க கிடச்சிது அப்படின்னா தயவுசெய்து தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்லாம், எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆஃப்டர்நூனுக்கும் நான் வந்து ஜூஸோடு வந்து நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா அது ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு மேலே. அந்த ரீசனால் அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும், கேலரி அதுவுமே ஹைப் பண்ணும். அதனால் லஞ்ச் எனக்கு இது ஜூஸ் குடிச்சோன்னே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஈவினிங் கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பசிக்குதுனாங்க. நிறைய முட்டை போட்டு வீட்டிலே ஹோம்மேடாக வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். சாஸை எப்படி ஊற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள் தம்பி. நூடுல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இயர்லியாகவே சாப்பிட்டோம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்ச். ஓகே, பபாய், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.